அத்தியாயம் 14. மேக்கப் முடியும் வரை அவளுடைய உடையை அதிதீரன் கொண்டு வந்து கொடுக்கவில்லை. வேலையை முடித்த ஸ்டெல்லா அவனுக்கு அழைக்க வருவதாக கூறி வைத்தான். சிறிது நேரத்தில் கதவு தட்டப்பட கதவை திறந்த பிரியா தனிமையை கொடுத்து வெளியே சென்றாள். ஸ்டெல்லாவும் வெளியே சென்றுவிட திரும்பி பார்த்தால் அவளது அன்னை கையில் தாம்பூல தட்டுடன் நின்றிருந்தார். ஒரு மாதத்திற்கு மேல் அவரிடம் பேசாமல் இருந்தவளால் நேரில் அவரை ஒதுக்க முடியவில்லை. அம்மா என்று அவரை அணைத்து அழ அவரும் தாங்க முடியாமல் அழுதார். பின்னே வந்த விசாலாட்சி, நல்ல நாள் அதுவுமா, அம்மாவும் பொண்ணும் எதுக்கு அழுதுட்ருக்கீங்க என்று கடிந்து அவளை திஷ்டி சுத்தி, என் கண்ணே பற்றும், போய் இதை மாத்திட்டு வா என்ற புடவையையும் நகையையும் கொடுத்தார். நகை வேண்டாம் பாட்டி என்றதும் தேன்மொழிக்கு அழுகை பேரிட்டது. என்னை மன்னிச்சிடியுமே, என் வார்த்தை உன் மனசை இவ்வளவு பாதிக்கும்னு நான் நினைச்சு பார்க்கல. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு சாரி கேட்கறது அயோக்கியத்தனம்னு தெரியும். ஆனா அதை மட்டும்தான் இப்போ என்னால் கேட்க முடியும். முழுசா அதையை ஏத்துக்க முடியலனாலும் உனக்காக ஏத்துக்க முயற்சி பண்றேன். நிச்சயம் அவசரமா பண்ண நினைச்சதால ரொம்ப சிம்பிளா 2 குடும்பம் மட்டும் வச்சு பண்றோம். கல்யாணத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் பண்ணிக்கலாம். இப்ப போய் போட்டுட்டு வா இமை என்று அவர் அனுப்பி வைக்க அவளும் அதை அணிந்து வெளியே வந்தாள். அவளை அழைத்து வர அங்கே நித்யா நின்றிருக்க அவளை அணைத்து பெருமூச்சு விட்டாள். நேரமாச்சு, நிச்சயம் முடியட்டும், மொத்தமா கதை பேசலாம், பேச நிறைய இருக்கு என்று அவள் கையை பிடித்து அதிதீரன் தமக்கையின் இடத்திலிருந்து அவளை அழைத்து சென்றாள். அந்த இளஞ்சிவப்பு நிற சேலை அவளது கோதுமை நிறத்திற்கு அவ்வளவு பாந்தமாக பொருந்தியது. தூரத்தில் நடந்து வரும் அவளை பார்த்தவனால் அவளிடம் இருந்து கண்களை திருப்ப முடியவில்லை. அவள் வந்த சபைக்கு வணக்கம் சொல்லி அவன் பக்கத்தில் நிற்கும் வரை அவளை மட்டுமே பார்த்திருந்தான். தீரா, என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாரும் நம்மளை தான் பார்த்துட்டு இருக்காங்க, நேரா பாரு என்று அவள் சொன்ன பிறகு கஷ்டப்பட்டு அவனது பார்வையை திருப்பி இருந்தான். அழகா இருக்கடி, அப்படியே ஆளும் மயக்கிற. உங்க அம்மா கிட்ட சொல்லணும், நீ தான் என்னை மயக்கி வச்சிருக்கன்னு. சொல்லிதான் பாரு என்று கிழக்கி சிரித்து ஐயர் கூறுவதை செய்ய ஆரம்பித்தார்கள். நிச்சய ஓலை வாசிக்கப்பட்டு மாலை மாற்ற சொன்னார். முகுந்தன், அஞ்சலி இருவருக்கும் அவர்களை ஜோடியாக பார்த்ததும் அவர்களை மீறி ஆனந்தத்தில் கண்ணீர் வந்தது. அங்கிருந்த ஒவ்வொருவருக்கும் அவர்களது காதல் கதை தெரியும் என்பதால் அனைவரும் நெகிழ்ச்சியாக அதை பார்த்தனர். வாய் நிறைந்த சிரிப்பில் கண்களில் நீரோடு அவன் கழுத்தில் மாலையிட்டு அவனை இனி எல்லாம் என்று இரு குடும்பத்தின் சாட்சியாக அவன் கையை பிடித்தாள். அவனும் மாலையிட்டு அவள் கையை பிடித்தவாறு மண்டியிட்டு, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா என்று கண்ணை பார்த்து நேருக்கு நேராக கேட்டபடி அவளுக்கு மோதிரம் மாட்டி விட்டான். என்று பதிலுக்கு மோதிரம் மாட்டி அவனை அணைத்தவளுக்கு இந்த நாளுக்காக அவள் பட்ட வலியும் வேதனையும் மறைந்து அந்த நொடியை அவளது நினைவு பெட்டகத்தில் பொக்கிஷமாக சேகரித்து கொண்டாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டிருந்த அந்த தருணத்தை அழகாக நிகழ்படம் எடுத்துக்கொண்டார் புகைப்பட கலைஞர். பின் குடும்ப சகிதமாய் புகைப்படம் எடுத்துவிட்டு அங்கேயே மதிய உணவை முடித்தவர்கள் சென்னைக்கு கிளம்ப எத்தனித்தனர். நீங்க முன்னாடி போங்க, நான் என் திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நாளைக்கு வரேன். தனியா வரக்கூடாது கண்ணா, இன்னைக்கு தான் நிச்சயம் முடிஞ்சது என்று பார்வதி வாயை திறந்தார். நித்யா அவரை பார்த்த பார்வையில் வாயை கப்பு சிப்பு என்று மூடிக்கொண்டார். நித்யாவின் கண்டிப்பால் தான் அன்று மருத்துவமனையில் பார்வதி தேன்மொழியிடம் பேசியதெல்லாம். தற்போதெல்லாம் அவர் தேவையில்லாமல் எதுவும் பேசுவதில்லை. அப்படி ஏதாவது பேசினால் நித்யாவோ ஈஸ்வரனோ அதை தவறு என்று கண்டித்து விடுகின்றனர். அப்போ நான் அவ கூட போய் திங்ஸ் பேக் பண்ணிட்டு கார்ல வந்துடுறேன் என்று வேகமாக சொன்னவனை சிறியவர்கள் நம்மட்டு சிரிப்புடன் பார்க்க பெரியவர்களோ என்ன சொல்வது என்று தெரியாமல் திருவென விழித்தனர். மானசீகமாக தலையில் அடித்து கொண்டு, தீரா என்னடா பேசிட்டு இருக்க என்று அவனுக்கு மட்டும் கேட்கும் குரலில் கேட்டாள். வாய் திறந்து காரியத்தை கெடுத்துடாத, நான் பார்த்துக்கிறேன் என்று அவளிடம் கூறியவன், எனக்கு கொஞ்சம் இங்கே வேலை இருக்கு, அதுக்குள்ள அவ பேக் பண்ணிட்டா, நான் கூட்டிட்டு வந்துடுறேன் என்றவனை பார்த்த நவி, நீ வாழுடா என்று கண்களால் பேச நித்யாவிற்கோ சிரிப்பு தாங்க முடியவில்லை. அந்த வேலை என் தங்கச்சியை கூட்டிட்டு வர்றது தானே மச்சான் என்று முதல் முறை விக்ரம் வாயை திறந்தான். விக்ரம் அண்ணாவையே பேச வச்சிருக்கடா என்று நவிலன் ஒரு பக்கம் அவனை வார அமைதியா இருக்கிற வரை பொங்கிட்டாரு. இவனோட அலும்புல என்ற அஞ்சலி மறுபக்கம் வார மற்றவர்கள் சத்தமாக சிரித்து அவனை ஒரு வழி ஆகிவிட்டனர். சரி சரி, அதுதான் தெரியுதுல, பெரிய மனுஷங்களா நீங்களே எங்களை வர சொல்லியிருக்கணும், நீங்க சொல்லல, அதுதான் நானே பிளான் பண்ணேன், நான் அவ கூட தான் வருவேன் என்று கிட்டத்தட்ட அடம் பிடிக்க இமைக்கு தான் விழி பிதுங்கியது. தீரா, மானத்தை வாங்காதடா என்று பல்லிடுக்கில் அவனிடம் பேச அதையெல்லாம் சட்டை செய்யாமல் அவளை எப்படியாவது தன்னோடு அழைத்து செல்வது என்பது
மட்டுமே அவனது திட்டமாக இருந்தது. அவனை பார்த்தவர்களுக்கு அவன் நிலைமை புரிந்தாலும் சற்றும் தயக்கமாக தான் இருந்தது. அதுதான் நிச்சயம் முடிஞ்சிருச்சே, இனி என்ன யோசனை? இமையை அதியே பத்திரமா கூட்டிட்டு வரட்டும் என்று விசாலாட்சி கூற மற்றவர்களும் அதற்கு பச்சை கொடி காட்டினர். அதி மற்றும் இமை காரில் வருவதாகவும் மற்றவர்கள் விமானத்தில் செல்வதாகவும் ஒரு முடிவுக்கு வந்திருந்தனர். நாங்கள் இப்படியே ஏர்போர்ட் போயிடுறோம், நீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் எடுத்துட்டு நேரத்துக்கு வீடு வந்து சேருங்க என்று முகுந்தன் கூற நல்ல பிள்ளைகளாக தலையசைத்து அதை ஆமோதித்தனர். 1000 பத்திரம் சொல்லி அவர்கள் கிளம்ப தனது வண்டியில் வருவதாக பிரியா அவள் முன்னே கிளம்ப இமையோடு அவள் பின்னே கிளம்பினான் அதிதீரன். காரை எடுக்கும் வரை அமைதியாக இருந்தவள், ஏண்டா இப்படி மானத்தை வாங்குற? ஏதோ பட்டிக்காட்டாம் மிட்டாய் கடையை பார்த்த மாதிரி. உனக்கு தான் எதுவும் தோணலை, தோன்ற என்னையாவது அனுபவிக்க விடுடி. எனக்கு உன் கூட இப்படி லாங் டிரைவ் போகணும்னு ரொம்ப நாள் ஆசை. நீ காலேஜ் படிக்கும்போது இப்படி 2 பேரும் போனால் எப்படி இருக்கும்னு நிறைய நாள் கற்பனை பண்ணியிருக்கேன். அதை நிறைவேற்றிக்க ஒரு சந்தர்ப்பம் அமையும் போது நான் அதை பயன்படுத்திக்கிறேன் என்றவளுக்கு இன்று நடப்பது எல்லாமே ஏதோ கனவு போல் தெரிய, என்ன கொஞ்சம் கிள்ளு என்றாள். அதியோ ஒரு கையில் காரை ஓட்டிக்கொண்டே சைடாக்கி மறு கையில் அவள் கழுத்தில் வைத்து அவன் பக்கம் திரும்பியவன். அவள் கணிக்கு முன் அவள் இதழை தனதாக்கி இருந்தான். நீண்ட நெடிய இதழ் அணைப்பிற்கு பின் அவளை விட்டவன். இது நிஜம்தான் என்றான். அந்த முத்தத்தில் இருந்து இன்னும் அவள் நிகழ்விற்கு வரவில்லை. ஒற்றை அணைப்பிலேயே உயிர் வரை தீண்ட முடியும் என்று அவளுக்கு காண்பித்திருந்தான் அதிதீரன். அவளது மோன நிலையை கலைக்காமல் பிரியாவின் பிளாட்டிற்கு வண்டியை விட்டான். மந்திரித்து விட்ட கோழி போல் இறங்கி மேலே சென்று அவளது உடைமைகளை அடுக்க ஆரம்பித்தாள். அவளை ரொம்ப சோதிக்க விரும்பாதவன், பேக் பண்ணிட்டு கால் பண்ணிடி, நான் பெட்ரோல் போட்டுட்டு வரேன் என்று காரை எடுத்துக்கொண்டு சென்றான். அவன் கிளம்பும் வரை எதுவும் பேசாமல் இருந்த பிரியா அவளிடம் வந்து, அதிகண்ணா மாதிரி ஒருத்தரை இதுவரை நான் பார்த்ததே இல்லையுமே. ஆமாண்டி, அவர் ஒரு ரேர் பீஸ். உண்மைதாண்டி, சின்ன வயசுல இருந்து உனக்காக காத்துட்டு இருக்காரு. டெல்லியில் அவர் பார்க்காத பொண்ணுங்களா, ஏன் ஈவெண்ட்ல பார்க்காத பொண்ணுங்களா, எந்த இடத்துலையும் தடுமாறாம உன் மேல இருக்கிற அன்பை குறையாம இப்போ வர அப்படியே உன்னை லவ் பண்ணுறாரு. காலேஜ் டைமில் யோசிச்சிருக்கேன், லவ் சொல்லாமையே லவ் பண்ணுறாங்க. இதில் ஒருத்தர் மைண்டு மாறினாலோ இன்னொருத்தர் நிலைமை என்ன ஆகுறதுன்னு ஒன்று நினச்சி கவலைப்பட்டிருக்கேன். ஒருவேளை உன்னை டைம் பாஸுக்கு யூஸ் பண்ணி ஏமாத்திட்டா நீ என்ன பண்ணுவன்னு அது எல்லாமே தேவையில்லாத கவலைன்னு இப்போ புரியுது. ஐ எம் ஸோ ஹாப்பி ஃபார் யூ டி, எப்பவும் சந்தோஷமாக இருடி என்று அவளை அணைத்து அவளது மகிழ்ச்சியை பகிர்ந்தாள் பிரியா. அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு அவனுக்கு அழைக்க மேலே வந்தவன் அவளது பையை எடுத்து கொண்டு பிரியாவிடம் விடைபெற்று சென்னையை நோக்கி பயணத்தை தொடங்கினார்கள். கோவையில் இருந்து சென்னைக்கு முழுதாக 8 மணி நேர பயணம். அந்த நீண்ட நெடிய பயணம் முழுவதும் சிரிப்பு, முத்தம், அணைப்பு, காதல் மொழி, அவள் வளையல் சத்தம், அவனது மோக பார்வை, அவளது வெக்கமென்று வழிநடுக அவர்களுக்கே அவர்களுக்கான அழகிய நேரங்களாக சேமித்தார்கள். ஒரு வழியாக மதியம் 1 மணிக்கு ஆரம்பித்த பயணம் நடுவே உணவருந்த காப்பி குடிக்க என்று 2-3 முறை என்று முடித்து வீட்டுக்கு வர இரவு 11 மணி ஆகிவிட்டது. அவள் வரும் வரை வீட்டுக்கும் வாசலுக்கும் நடைபெய்ஞ்சு கொண்டிருந்தவரை பார்த்த மொத்த குடும்பமும் தலையில் அடைத்து கொள்ளாத குறைதான். பக்கத்தில் இருந்த அஞ்சலிக்கு அவரது நிலை புரிந்ததால், வந்துடுவாங்க தேனு, நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க என்று அவரை இயல்பு நிலைக்கு மாற்றினார். ஒரு சிலரால் சட்டென்று மாற முடியாது. காலம் போக போகத்தான் இயல்பாக மாறுவார்கள். அந்த வகை ஆள்தான் தேன்மொழி. அவரது மாற்றம் படிப்படியாக இருப்பதுதான் நல்லதும் கூட. கார் சத்தம் கேட்டதும் சின்ன குழந்தை போல ஓடி வந்த தேன்மொழி, இவ்வளவு லேட் ஆயிடுச்சு, பேசாம எங்க கூடவே வந்திருக்கலாமே மெய்னி என்று வழக்கம் போல ஆரம்பித்தார். இதழ் பிரித்து சிரித்த தீரன், உங்க பொண்ணை பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துட்டேன் அத்தை என்று அவரை வம்பிழுத்தான். அதன் பிறகுதான் அவர் பேசியது அவருக்கு புரிய, நான் அப்படி சொல்ல வரல, லேட்டாச்சேன்னு சொன்னேன் என்றவர் பைகளை வாங்கி அவர்களை உள்ளே அழைத்து சென்றார். இப்படியே நாட்கள் ஓடி அவர்களது திருமண நாளும் வந்தது. நிச்சயதார்த்தம் 2 குடும்ப உறுப்பினர்களை மட்டும் வைத்து செய்ததால் திருமணத்தை பெரிதாக செய்ய திட்டமிட்டிருந்தனர். பெரியவர்கள் ஒரு திட்டம் தீட்ட காதல் ஜோடிக்கு வேறொரு திட்டம் இருந்தது. அவர்களது கனவை டெஸ்டினேஷன் வெட்டிங் தீமில் கடற்கரையோரம் செய்ய நினைத்தனர். முதலில் அதற்கு மறுப்பு தெரிவித்தனர் இரு வீட்டினரும். பேசி பேசியே அவர்கள் மனதை மாற்றி அதிகாலையில் அவர்கள் விருப்பப்படி கடற்கரையில் ஒரு செட் போட்டு திருமணத்தை முடித்த கையோடு பெரிய மண்டபத்தில் ரிசப்ஷன் வைத்துக்கொள்ள முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அதிகாலை 4 மணிக்கு அவர்களது கல்யாணம் நடக்க இருக்கிறது.
இரவு முழுவதும் இருவருக்கும் தூக்கமே இல்லை. அவளை பார்க்க வேண்டும் என்று தோன்ற யாருக்கும் தெரியாமல் பால்கனியில் ஏறி குதித்து கதவை தட்ட திறந்தது என்னவோ விக்ரம் தான். இருட்டில் யாரென்று தெரியாமல் திருடன் என்று நினைத்து திருடன் திருடன் என்று கத்தினான். அவ்வளவுதான். மின் விளக்குகள் அனைத்தும் போட்டு அனைவரும் அங்கு கூடிவிட்டார்கள். சத்தம் கேட்டு முகுந்தன், அஞ்சலி உட்பட அவர்கள் வீட்டில் தங்கியிருந்த உறவினர்கள் வரை கையில் கிடைத்த பொருளுடன் அங்கே கூடிவிட்டார்கள். யாரடா அது என்று சட்டையை மடித்து வந்த நவிலனுக்கு அங்கு நிற்பது அதிதீரன் என்று விளங்கியது. ப்ரோ, இப்படி பண்ணிட்டீங்களே, அது திருடன் இல்ல, நம்ம மச்சான் ஆதி என்று விக்ரம் காதை கடிக்க உத்து பார்த்தாள் அவன்தான். இப்ப என்ன பண்ண? ஊரே கூடிட்டானுங்க, இப்போ ஒன்றும் பண்ண முடியாது. தெரியாத மாதிரியே நாமளும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் வாங்க. என்னடா ரவுண்டு கட்டிட்டு வரீங்க? மொத்தமாக முடிச்சு விட்டுருவீங்க போலியே. பேசாமல் நம்ம தானே சொல்லிடுவோம், அப்படியாச்சும் கம்மியாகும் என்று நினைத்தவன் எங்க திருட என்று வெளியே இருந்து உள்ளே வந்தான் அதிதீரன். திருடன் என்று நினைத்து அனைவரும் பார்க்க வந்தது என்னவோ கல்யாண மாப்பிள்ளை. அங்கிருந்தவர்களுக்கு சிரிப்பு தாங்க முடியவில்லை. அஞ்சலிக்கோ ஐயோ என்றிருந்தது. ஏண்டி இப்படி உன் பையன் மானத்தை வாங்குறான்? பண்றதே திருட்டுத்தனம், அதை மாட்டாம பண்ண தெரியாதா? இருங்க அவன் எப்படி சமாளிக்கிறான்னு பார்க்கலாம், இதுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை என்று அவனையே பார்க்க அவனுக்கோ எங்காவது முட்டி கொள்ளலாம் போல இருந்தது. இம்மையெழிலுக்கு அவன் மாட்டிக்கொண்டு நிற்பதை பார்க்க சிரிப்பாக இருந்தது. அவனை காப்பாற்ற நினைத்த நித்யா, நான் தான் திருடனை அந்த பக்கம் வந்து பிடிக்க சொல்லி அதிக்கு கால் பண்ணேன், அது யாரும் நம்பவில்லை என்று அவர்கள் முகமே கூறியது. வேறு வழி இல்லாமல் அதான் திருடன் ஓடிட்டான்ல, எல்லாரும் போய் தூங்குங்க, இன்னும் 2 மணி நேரத்தில் எழுந்து கிளம்புனாதான் சரியா இருக்கும் என்று அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார் குணசேகர். அதி வீட்டுக்கு போலாவா என்று அவனை அழைத்தார் அஞ்சலி. அவரை பாவமாக பார்த்தவன் ஏக்கமாக இமையை பார்க்க அவளோ அவனை ரசனையாக பார்த்திருந்தாள். நீயும் போய் தூங்க அதி, முகம் அப்பதான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், பால்கனி கதவை திறந்தே இருக்கட்டும் என்று அங்கிருந்து கிளம்பினார். கிட்டத்தட்ட அவனை இழுத்து கொண்டு சென்றார் அஞ்சலி. திரும்பி இமையை பார்த்து பறக்கும் முத்தத்தை கொடுத்து விட்டு அவன் வீட்டுக்கு சென்று விட்டான். அவன் சென்றதும் நவிலன் வயிற்றை பிடித்து சிரிக்க ஆரம்பித்தான். ப்ரோ, இந்த ட்விஸ்டை அவன் எதிர்பார்த்திருக்க மாட்டான், ஐயோ ஐயோ என்று விழுந்து விழுந்து சிரித்தான். விக்ரமிற்கும் சிரிப்பு வந்து விட்டது. எனக்கு எப்படி நவி தெரியும் அவன் இப்படி பால்கனி வழியா வந்து இமையை பார்ப்பான்னு? நீங்க ஏன் கத்துனீங்க? இருட்டுக்குள்ள ஒரு உருவம் பதுங்கி வந்து கதவை தட்டுனா கத்த மாட்டியா? இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது இமையின் அலைபேசி ஒலிக்க ஆரம்பித்தது. அவன் தான் என்று புரிந்தவர்கள் அதை ஸ்பீக்கரில் போட சொன்னார்கள். அதி என்று அவன் பேசுவதற்கு முன் அவள் கூப்பிட்டிருக்க யாரோ கூட இருக்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான். வானர கூட்டம் அங்கதான் இருக்கா டே என்று அவர்கள் கத்த, உங்களை வச்சுக்கிட்டு நிம்மதியா ஒரு லவ் கூட பண்ண முடியல, சரி அவளை பார்க்கலான்னு வந்தா திருடன்னு கத்தி ஊரை கூற்றிங்க, என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, இப்போ நான் அவகிட்ட பேசணும் என்று பிடிவாதம் பிடித்தான். ஏன் காலையில பேசினா ஆகாதா? இப்படி நடுராத்திரியில் பேய் மாதிரி வந்துதான் பேசணுமா என்றான் விக்ரம். மச்சான் நீங்களுமா? சரி நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்க தங்கச்சி அந்த பால்கனில இருந்து எங்க வீட்டுக்கு எகிரி குதிச்சு வர சொல்லுங்க. தீரா திரும்ப யார்கிட்டயும் மாட்டிக்கிட்டா அசிங்கமா இருக்கும்டா என்றாள் இமை. அதுக்கு தான் அவங்க 3 பேர் இருக்காங்க, திருடன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சதுக்கு பரிகாரமா உன்னை அனுப்பிட்டு சமாளிக்கட்டும், நான் போகவா என்று பாவம் போல அவள் கேட்க, இப்போ நாங்கள் வேண்டாம்னு சொன்னா போகாம இருக்க போறியா? இல்லை தானே? போ என்று அவள் அந்த பக்கம் பத்திரமாக குதித்து கதவை திறக்க வெளியே எட்டி பார்த்தவன் அங்கே இருப்பவர்களிடம் நீங்களும் வாங்கல என்றானே. பார்க்கலாம், எதுக்கு உங்களுக்கு அங்கே வந்து காவல் காக்கவா என்று நித்யா அவனை திட்டியவள். சீக்கிரம் அவளை அனுப்பி வையாதி, ஸ்டெல்லா வந்துடுவா மேக்கப்போட, கொஞ்ச நேரத்தில் அனுப்பி வைக்கிறேன் என்று கதவை மூடாமல் உள்ளே சென்றான். வர வர இவன் தொல்லை தாங்க முடியல என்று நவிலன் கட்டிலில் படுக்க விக்ரமும் நித்யாவும் அவள் வரும் வரை பேசிக்கொண்டிருக்கலாம் என்று கீழே அமர்ந்து பேசிக்கொண்டு சிறிது நேரத்தில் அப்படியே தூங்கியும் போனார்கள். அதே சமயம் அவளை உள்ளே அழைத்து சென்றவன் அவளை இழுத்து கையில் இருந்த மருதாணியின் வாசம் பிடித்தான். என்ன பண்ற தீரா என்று அவன் மூக்குப்பட்ட இடம் குறுகுறுக்க அவனிடம் இருந்து கையை விளக்க முயன்றாள். நாளைக்கு இந்த மாதிரி திருட்டுத்தனமா பார்க்க முடியாதே, இப்படி கள்ளத்தனமா உன் கூட பேச முடியாதே என்றவன் அவளை அணைக்க, அதுதான் லைசன்ஸ் வாங்கிருவியே, அப்புறம் எதுக்கு திருட்டுத்தனமா பார்க்கணும் பேசணும் என்று அவன் நாடியில்
நெற்றியில் முத்தம் பதித்தாள். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் தீரா. இப்படியே காலம் முழுதும் உன் கூட குறையாத காதலோடு இருக்கணும் என்று நாசியில் இதழ் பதித்தாள். நமக்கு குழந்தை வந்தாலோ எனக்கு அப்புறம்தான் அவங்கன்னு நீ சொல்லணும் என்று காதில் முத்தம் கொடுத்தாள். அவளது முத்தத்தில் மொத்தமாக அவன் நிலையில் அவன் இல்லை. என்னை முதலா பார்த்தப்போ என்கிட்ட எப்படி அப்சஸா இருந்தியோ அதே மாதிரி தான் இனி வரும் நாட்களோ என்கிட்ட இருக்கணும் என்று கன்னத்தை கடித்தாள். வலிக்குதுடி என்றவன், எப்பவும் என் பார்வை உன் மேலதான் இருக்கும் போதுமா என்று அவள் இதழை சிறை செய்தான். அவள் மூச்சு கேங்கும் வரை அவள் இதழில் சாகசம் செய்து அவள் உடலை மீட்ட ஆரம்பித்தவன் நினைவு வந்தவனாக அவள் காதருகே சென்று முத்தம் கொடுத்து மொத்தமா எடுத்துக்கவா என்றான். அவளும் மோகத்தின் பிடியில் என்றிருக்க அவளை விட்டு விலகியவனின் இதழில் கர்வமாய் புன்னகை தவழ்ந்தது. அவனையே பார்த்திருந்தவளிடம், இன்னும் 2 மணி நேரம்தான், அதுக்கப்புறம் நீ ஏன் வேண்டாம்னு சொன்னாலும் விடமாட்டேன். என் மனசு மாறதுக்குள்ள போயிடு செல்லக்குட்டி என்றான். தலை உடை என்று அவசரமாக சரி செய்தவள் முகம் இதழ் உடல் என்று மொத்தமாக சிவந்து அவள் அறைக்கு செல்ல அங்கு அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். நல்ல வேலை என்று நினைத்தவள் உடல் செம்மையானதை மறைக்க முடியாமல் குளியலறைக்குள் புகுந்து கொண்டாள். அத்தியாயம் 15. தன்னை நிலைப்படுத்தி கொண்டு வெளியே வந்தவள் ஸ்டெல்லாவிற்கு அழைத்தாள். வந்துட்டேயுமே, நீ குளிச்சுட்டு வந்துரு. நான் வந்து எல்லாம் எடுத்து வச்சு ரெடி பண்ணுறதுக்கு சரியா இருக்கும். சரி ஸ்டெல்லா என்று வைத்தவள் குளிக்க சென்றாள். அந்த சத்தம் கேட்டு கண்ணை விழித்த நித்யா, வந்துட்டியா என்றாள். அப்போவே வந்துட்டேன். நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, டிஸ்டர்ப் பண்ணலை. இப்போதான் ஸ்டெல்லா கிட்ட பேசினேன். குளிச்சுட்டு ரெடியாக இருக்க சொன்னா, அதான் குளிக்க போகிறேன். நானும் அப்போ போய் குளிச்சு ரெடியாகிறேன் என்று கீழே இருக்கும் அறைக்கு சென்றாள். இருவரும் குளித்து முடித்து வரவும் ஸ்டெல்லா அங்கே வரவும் சரியாக இருந்தது. நித்யா அவளுக்கு அவளை புடவை கட்டி கொள்ள இமைக்கு தன்னோடு வந்த பெண்ணை புடவை கட்டிவிட சொல்லி ஒப்பனைக்கு தேவையானதை எடுத்து வைக்க ஆரம்பித்தாள். ஏற்கனவே எப்படி தலை அலங்காரம் வேண்டும், முகம் ஒப்பனை வேண்டும் என்று பேசி முடிவெடுத்ததால் அதிக நேரம் எடுத்துக்கொள்ளாமல் வேலையை ஆரம்பித்தாள் ஸ்டெல்லா. கூட வந்த பெண் நித்யாவிற்கு ஒப்பனை செய்ய 1 மணி நேரத்தில் இருவரும் கிளம்பியிருந்தனர். அதற்குள் 2 முறை காப்பியுடன் தேன்மொழி மற்றும் பார்வதி வந்திருக்க எண்ணிலடங்கா முறை அங்கிருந்த உறவு பெண்கள் அந்த அறையை எட்டி பார்த்து விட்டனர். எதிலும் கவனத்தை சிதறவிடாமல் அவளது வேலையை கச்சிதமாக முடித்திருந்தாள் ஸ்டெல்லா. நேராக ஈவெண்ட் நடக்கும் இடத்திற்கு வந்து விடுவதாக கூறி அவளிடம் விடை பெற்று நேராக அதியின் வீட்டுக்கு சென்றவள் அவனுக்கு சிகை அலங்காரம் மட்டும் வேகமாக செய்துவிட்டு திருமண வைபவத்தில் சந்திப்பதாக கூறி கிளம்பினாள். 3 மணிக்கெல்லாம் அனைவரும் கிளம்பியிருக்க 2 பஸ்ஸில் உற்றார் உறவினர் சகிதம் திருமணம் நடக்க இருக்கும் பிரைவேட் பீச்சிற்கு அரை மணி நேரத்தில் வந்து இறங்கினார்கள். மணமக்களின் உடை தங்கள் நிறத்தில் இருப்பதால் அதற்கு தகுந்தாற் போல அங்கு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஒரு பக்கம் கடல், மறுபக்கம் அவர்களை வாழ்த்த காத்திருக்கும் அவர்களை சார்ந்தவர்கள். அதற்கு நடுவே இதய வடிவில் அமைக்கப்பட்டிருந்த மணமேடை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. எக்ஸோடிக் வகையை சார்ந்த ஆர்ச்சிட், லில்லி, டைசி மலர்களை கொண்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. மேலும் அதை அழகாக காட்ட ஜிப்சம் பூவிற்கு சிவப்பு நிற வர்ணம் தீட்டி மேடை அலங்காரம் செய்திருந்தார்கள். அனைவரும் அமர்ந்து அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு 200 இருக்கைகள் போட்டிருந்தார்கள். அதையும் இமையும் உள்ளே வரும்போதே அவர்கள் கையில் பூச்செண்டு கொடுத்தான் சங்கர். எல்லாம் ரெடியா சங்கர் என்று கேட்டான். பக்காவா, நீங்க சொன்ன மாதிரி கரெக்ஷன் பண்ணிட்டேன் சார், தேங்க்ஸ் சங்கர் என்று முன்னேறி உள்ளே சென்றான். அந்த அலங்காரங்களை பார்த்தவர்களுக்கு பேச வார்த்தைகளே இல்லை. அவளுக்கு மட்டுமா? அவர்களுக்கு பின்னே வந்த நவிலன், நித்யா மற்றும் விக்ரமும் அதே நிலைதான். நவிலன் ஒரு படி மேலே போய், என் கல்யாணத்துக்கும் இதே மாதிரி பண்ணி கொடு என்றான். பொண்ணு மட்டும் நீ பாரு நவி, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன். அப்பாடா, எங்க என் கல்யாணத்திலையும் என்னையே வேலை வாங்கிடுவாங்களோன்னு பயந்துட்டேன் என்று அசட்டு சிரிப்பு உதிர்த்தான். உனக்கு என்ன வயசாகுது, அதுக்குள்ள கல்யாணம் பண்ண கேட்குற என்று நித்யா கேட்க, அடிப்பாவி, என்னை விட 6 மாதம் பெரியவனு நீ கல்யாணம் பண்ண சரி, என்னை விட 3 வயசு சின்னவ இவளுக்கும், என்னை விட 1 வயசு சின்னவன் இவனுக்கும் இன்னைக்கு கல்யாணம். நான் கல்யாணம் பண்ணிக்கிறத பற்றி பேசினா எனக்கு என்ன அவசரம்னா கேட்குற? உனக்கே இது அநியாயமா தெரியலையா என்று நொந்தான். அங்கே வந்த அஞ்சலி முதலில் நவிலனை அதிக அழைத்து கொண்டு மேடைக்கு செல்ல சொல்ல அதன்படி முன்னே அவர்கள் செல்ல அவர்கள் பின் நித்யாவோடு இமையை அழைத்து வந்தனர். விக்ரம் அங்கே அமர்ந்திருந்த ஈஸ்வரன் அருகே அமர்ந்து திருமணத்தை கவனிக்க ஆரம்பித்தான். நீங்க நித்யா கூட நில்லுங்க தம்பி என்று பார்வதி கூற அதை ஆமோதித்தார் ஈஸ்வரன்.
இரு பெற்றவர்களுக்கும் பாத பூஜை செய்து பெண் குணசேகர் மற்றும் தேன்மொழி இமையெழிலை அதிதீரனுக்கு கன்னிகாதானம் செய்தார்கள். எல்லா காட்சிகளும் கச்சிதமாய் புகைப்படமாக எடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அனைவரிடமும் ஆசீர்வாதம் வாங்கி வர சொல்லி மங்கள நாணை கொடுத்து நித்யாவை அனுப்ப அங்கிருந்த அனைவரிடமும் சென்று ஆசி பெற்று ஐயரிடம் கொண்டு வந்து கொடுத்தாள். பின் குறித்த நேரத்தில் அதை அதிதீரனின் கையில் கொடுத்தவர் சபையில் தூக்கி காட்டி அவள் கழுத்தில் கட்டுமாறு கூற அதை அப்படியே செய்தான். சரியாக அந்த நேரத்தில் ஒளிபெருக்கியின் மூலம் பாட்டை ஓடவிட்டான் சங்கர். அதுவும் அந்த திருமணத்திற்கு மேலும் அழகு சேர்த்தது. இதுதானா எதிர்பார்த்த அந்நாளும் இதுதானா, இவன்தானா மலர் சூட்டும் மணவாளன் இவன்தானா, பகலிலும் நான் கண்ட கனவுகள் நனவாக நான் உனதானேன். சரியாக அவள் கழுத்தில் 3 முடிச்சிட்ட தருணம் பாடல் நின்றது. மஞ்சளோடு அரிசி பூவென்று அவர்கள் மீது தூவி அனைவரும் வாழ்த்த எஸ் ட்ரீம் கம்ஸ் ட்ரூ என்று அவன் கன்னத்தில் முத்தமிட்டாள். அவர்கள் சுண்டு விரலை கோர்த்து அதில் ஒரு துணியை கட்டியவர் இந்த முடிச்சு அவிழ்த்திடாம இந்த அக்னியை 3 தடவை சுத்தி வாங்க என்று சொல்ல அதை அப்படியே செய்தனர். இப்போ வீட்டு பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்குங்க என்று விசாலாட்சியிடம் வாங்கினார்கள். அதைத் தொடர்ந்து முகுந்தன் மற்றும் அஞ்சலி வந்து நிறைந்த மனதோடு அவர்களை ஆசீர்வாதம் செய்ய அவர்கள் பின் குணசேகர் தேன்மொழியும் ஈஸ்வரன் பார்வதியும் தம்பதி சகிதமாக வந்து அவர்களை ஆசீர்வதித்தனர். பெரியவர்கள் அனைவரும் விலக நித்யா மற்றும் விக்ரம் மேடைக்கு சென்று அவர்களை அணைத்து தங்கள் வாழ்த்தை தெரிவித்தார்கள். சங்கருக்கு கண்ணை காட்டி நவிலன் அவர்களை நோக்கி செல்ல ஒளிபெருக்கி ஒழிக்க ஆரம்பித்தது. என் தங்கை தான் என் உயிர், என் உலகமே அதுதான். அது சிரிச்சாதான் நானும் சிரிப்பேன், அது அழுதா ஐயோ என்னால் தாங்கவே முடியாது. நான் கண்ணை திறந்திருக்கும் போதெல்லாம் அது என் முன்னாலேயே நிற்கணும். கண்ணை மூடி இருந்தனா என் கனவுல கூட கலகலன்னு சிரிச்சு விளையாடணும் என்று நிறுத்தி மீண்டும் ஒழிக்க ஆரம்பித்தது. 5 விரல்களை கோர்த்து நாம 10 விரலா ஆனோம். மனக்கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ணை காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் செய்யே, இனி மடிமேல் சாயும் போது அந்த வானம் விரிக்கும் என்று முடியும் நேரம் சரியாக மேடையை அடைந்திருந்தான். இமைக்கு மட்டுமல்ல அதிக்கு கூட கண்களில் நீர் கோர்த்தது. அழுகையை கட்டுப்படுத்திய நவீலன் ஹாப்பி மேரிட் லைஃப் மை சோல்ஸ் என்று இருவரையும் அணைத்து கொள்ள இருவரும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டனர். பின் ஒருத்தர் அங்கு வந்து புகைப்படம் எடுத்துக்கொள்ள அங்கிருந்து கிளம்பவே மணி 8 தாண்டி இருந்தது. வரவேற்பு நடைபெறும் மண்டபத்திலேயே காலை மற்றும் மதிய உணவு ஆர்டர் கொடுத்து நேராக அங்கு சென்று உணவை முடித்து கொண்டு வரவேற்பிற்கு தயாராகினர். உறவினர்கள், தொழில் ரீதியான நண்பர்கள், கூட படித்த தோழமைகள், அக்கம் பக்கத்து நட்பு என்று பெருங்கூட்டம் வந்து மனம் நிறைந்து வாழ்த்தி வயிறு நிறைந்து சென்றார்கள். மதிய உணவை முடித்து குலதெய்வம் கோவிலுக்கு செல்வதாக முடிவெடுத்திருக்க மண்டபத்திலேயே 3 மணி ஆகிவிட்டது. அறக்க பறக்க கோவிலுக்கு சென்று வீடு வந்து சேர்ந்தனர். நேராக அதீன் வீட்டுக்கு அவர்கள் செல்ல தேன்மொழிக்கு ஒரு மாதிரி ஆகிவிட்டது. சிறிது நேரத்திலேயே இயல்பு புரிய சாதாரணமாக அடுத்த வேலையை பார்க்க சென்று விட்டனர். மண்டபத்தில் இருந்து அவர்களோடு வந்த 2 வீட்டு உறவினர்களுக்கும் சாப்பிட உணவை வெளியே கூறிவிட்டு அனைவருக்கும் டீ போட்டு கொண்டு வந்தார் தேன்மொழி. சிறிது நேரம் இருந்தவர்கள் வீட்டுக்கு போய் காலை வருவதாக விக்ரம் மற்றும் நித்யா புறப்பட தாங்களும் வருவதாக கூறி பார்வதியும் ஈஸ்வரனும் கிளம்பி விட்டார்கள். நவிலன் சோர்வாக இருக்கிறது, இரவு உணவு வேண்டாம் என்று உறங்க சென்று விட்டான். விசாலாட்சியும் படுத்திருப்பதாக கூறி அவர் அறைக்கு சென்றார். குணசேகருக்கு மகள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை அமைத்து கொடுத்த நிம்மதி முகத்தில் தெரிந்தது. இனியாவது என் கூட எப்பவும் போல பேசலாம் தாங்க என்று ஏக்கமாக கேட்க அவர் கையை பிடித்த குணசேகர், உன் கூட பேசாம எங்க போக போறேன், நீ மட்டும்தான் நிலையான என் சொந்தம் என்று கரகரத்த குரலில் பேசினார். மன்னிச்சிடுங்க, புத்தி கிட்டு போய் அப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேன், கொஞ்சமா மாத்திக்கிறேன், அதுக்காக என்னை ஒதுக்கி வச்சிடாதீங்க, போமா கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சாப்பாடு வந்ததும் கூப்பிடுறேன் என்று எழுந்தவர் நேராக சென்றது என்னவோ நவீலனை பார்க்கதான். நவி தூங்கிட்டியா கண்ணா? இல்லப்பா இப்பதான் படுத்தேன், வாங்கப்பா பேசலாம்னு வந்தேன். பேசலாம் தானே, அம்மாவை பற்றி பேச வந்தீங்களா என்று சரியாக கணித்தான். ரொம்ப நலிந்து போயிட்டா நவி, இமையும் இல்லை, நீ மட்டும்தான் கூட இருக்க. இப்போ நீயும் பேசாமல் இருந்தா அவளால் தாங்க முடியாது. அவள் பண்ணது தப்பு தான், அதுக்காக இப்படியே நீயும் இருக்கிறதும் சரியில்லை. கொஞ்சம் நீ இறங்கி வா. அப்பா உடனே பேசினா பொய்யா நடிக்கிற மாதிரி இருக்கும், டைம் போக போக அதுவா இயல்பாக மாறிடும்பா. இப்படியே இருக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. தேங்க்ஸ் நவி, சரி நீ தூங்கு, நான் வரேன் என்று வெளியேறினார். அங்கு அதிதீரன் வீட்டில் மகன் மட்டும் மருமகளை பூஜை அறைக்கு அழைத்து சென்றவர்.
இமை பாத்திரத்தில் வச்சிருக்க அரிசி, பருப்பு, மஞ்சள், உப்பு, சர்க்கரை எல்லாத்தையும் தொட்டு கும்பிட்டு விளக்கேத்துமா என்றதும் தொட்டு கண்ணில் ஒத்தியவள் விளக்கேற்றி கண்களை மூடி, இன்னைக்கு பிடிச்ச இவன் கையை நான் சாகம் வர விடக்கூடாது, இப்போ இருக்க அதே பாசம் கடைசி வர எங்களுக்குள்ளே இருக்கணும் என்று மனமுருகி கடவுளை வேண்டினாள். பின் ஹாலுக்கு வந்தவர்களுக்கு பாலில் பழத்தை அறிந்து கிண்ணத்தில் கொண்டு வந்த அஞ்சலி, இமை இதை அதிக்கு ஊட்டி விடுறா என்றதும் அவன் அதை சாப்பிட அவனிடம் அதே போல் அவளுக்கு ஊட்ட சொல்ல போக்கு காண்பித்து ஊட்ட ஒரு கட்டத்தில் அவன் கையை பிடித்தவள் அவளை ஸ்பூனை அவள் வாயில் வைத்து சாப்பிட்டாள். அங்கிருந்தவர்கள் அதை கிண்டல் செய்து அவர்களை ஒரு வழி ஆக்கிவிட்டனர். இமை, நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு ஃப்ரெஷ் ஆகுடா என்று அஞ்சலி கூற சிரிப்புடன் அங்கிருந்து அதியின் அறைக்கு சென்றாள். அவள் பின்னே சென்று அதியின் தலையில் தட்டிய அஞ்சலி, நீ எங்கடா போற? அது அவளுக்கு ரூம் காமிக்க போறேன். ஆமா, இன்னைக்கு தானே அவ முதல்ல இந்த வீட்டுக்கு வரா, அதனால ரூம் எங்கே இருக்குன்னு தெரியாம தேடுவா. ஆமாம்மா என்றவனின் காதை திருகி, நீ ஒன்றும் காமிக்க வேண்டாம், கீழே இருக்கிற ரூம்ல உன் ட்ரெஸ் இருக்கு, அங்கே போய் சேஞ்ச் பண்ணிட்டு வா என்று இழுத்து கொண்டு சென்றார். அடக்கப்பட்ட சிரிப்புடன் கீழிருந்த அறையில் உடல் கழுவி உடை மாற்றி அவன் வந்த நேரம் சிவப்பு நிற ஷிஃபான் சேலையை அணிந்து காதின் ஓரத்திலிருந்து முடியை எடுத்து கிளிப் போட்டு அஞ்சலி கொடுத்த மல்லிகை சரத்தை வைத்து கொண்டிருந்தாள். எந்த உடையில் பார்த்தாலும் அது அவளுக்கே படைக்கப்பட்ட உடையாக தோன்றும். இன்றும் அந்த புடவை அவளுக்காகவே நெய்தது போல இருந்தது. அவளையே பார்த்து கொண்டு அவனுக்கு எதிரே வந்த முகுந்தனை கவனிக்காமல் அவர் மீது இடித்து விட்டான். அதை பார்த்த அஞ்சலி, இவன் வேற அந்த மனுஷன் முன்னாடியே மானத்தை வாங்குறான், இமை இப்போ ஒரு செம சீன் இருக்கு என்று மருமகளையும் துணை கலைத்து கொண்டு அவர்களிடம் சென்றார். டே, கண்ணை எங்க வச்சுட்டு வர? எல்லாம் வைக்க வேண்டிய இடத்தில் தான் என்று வெக்கம் இல்லாமல் கூற பெண்கள் இருவரும் தலையில் அடித்து கொண்டார்கள். என்ன சொன்ன? என்ன சும்மா சும்மா கேள்வி கேட்டுட்டே இருக்கீங்க? திருட்டுத்தனம் கூட பண்ண தெரியாத கிறுக்க பையன் தானடா நீ. என்ன கிறுக்குத்தனம் பண்ண பார்த்தாங்க? அதுதான் ஊரே பார்த்துச்சே, நான் மட்டுமா தனியா பார்த்தேன், போடா என்று அவனை தள்ளி வெளியே சென்றார். அம்மா, இவர் என்னம்மா என்னை இப்படி அசிங்கப்படுத்திட்டு போறாரு? பின்ன நீ பண்ண வேலைக்கு கொஞ்சவா செய்வாரு? யூட்டுமா, போய் அப்பாவை கூட்டிட்டு வா, சாப்பிடலாம். நான் போக மாட்டேன், அவர் என்னை கிண்டல் பண்ணுவாரு என்று உணவு மேடைக்கு அவன் செல்ல, இமை நீயும் போடா, உங்க மாமாவை கூட்டிட்டு வரேன் என்றவர் முகுந்தனை அழைத்து வர சென்றார். அங்கே வந்தவள் தீரா என்று அழைக்க ஏற்கனவே மதி மயங்கி இருந்தவன், ஐயோ கொல்ரெடி மனுஷனை என்ன பண்ண, இப்படி ஹஸ்கி வாய்ஸ்ல பேசினா போதை ஏறுது என்று அவள் இதழை பார்த்து அவன் இதழை ஈரமாக்க அதற்குள் அஞ்சலியும் முகுந்தனும் அங்கு வந்துவிட கஷ்டப்பட்டு அவன் பார்வையை வேறு பக்கம் திருப்பினாள். உணவருந்தும் போது யாரும் பார்க்காத நேரம் அவளை பார்த்து இதழ் குவித்து பறக்கம் முத்தம் கொடுக்க அவளுக்கு புற ஏறிவிட்டது. அவளுக்கு தண்ணியை கொடுத்த அஞ்சலி, மெதுவா சாப்பிடியுமை என்று அதே முறைக்க அதன் பின் அவளை சீண்டாமல் வேகமாக சாப்பிட்டு ஹாலில் அமர்ந்து டிவி பார்க்க ஆரம்பித்து விட்டான். சாப்பிட்டு அனைத்தையும் அஞ்சலி எடுத்து வைக்க அவருக்கு உதவியவளின் கைகளை பிடித்த அஞ்சலி, இமை நான் என்ன சொல்ல போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும், 9 மணிக்கு மேலதான் நல்ல நேரம், நீ மேலே போயிரு, அவன்கிட்ட பால் கொடுத்து விடுறேன் என்றதும் அவள் கண்ணம் சூடேறி மொத்த ரத்தமும் அவள் கன்னத்தில் பாய்ந்தது. நீ போடா என்க அவளும் மாடிக்கு சென்றாள். வேகமாக எழுந்த அதியை பார்த்து தலையில் அடித்து கொண்டார் முகுந்தன். அதி இங்க வா என்று அஞ்சலி அழைக்க ஓடாத குறையாக அவரிடம் சென்றான். அவனது செய்கை அவருக்கு சிரிப்பை கொடுக்க முகத்தில் எதையும் காட்டிக்கொள்ளாது, போய் பாலை காய்ச்சி நான் வரேன். அம்மா, நானா? நீதாண்டா, போ என்று அவனை விரட்டியவர் சாப்பிட்ட பொருளை எடுத்து வைக்க ஆரம்பித்தார். கடுப்போடு பாலை காய்ச்சியவன், அம்மா இப்ப போலாமா? ஒரு கிளாஸ் பால் ஊத்தி சுகர் போடாம அப்பா கிட்ட கொடுத்துட்டு போ என்றவரை அதிர்ந்து பார்த்தவன் வேறு வழி இல்லாமல் அதை செய்தான். முகுந்தனுக்கு அவனை பார்க்க பாவமாக இருக்க அஞ்சலியை கண்களால் என்ன என்று கேட்டார். அவர் கடிகாரத்தை காட்ட அவருக்கு புரிந்தது. இனியும் நல்ல நேரம் ஆரம்பிக்க 5 நிமிடம் இருக்கிறது என்று. அதி இங்க வா என்று அஞ்சலி அழைக்க முன்பு போல் இல்லாமல் பொறுமையாக சென்றான். அவன் கையில் ஒரு கிளாஸ் பாலை கொடுத்தவர், இதை போய் இமைக்கு கொடுத்துட்டு தூங்குங்க என்று குறிப்பாக அவனுக்கு உணர்த்த அவர் முன்பு எதுவும் காட்டிக்கொள்ளாமல் சரி என்று தலையசைத்து மேலே சென்றான். நிச்சயத்திற்கு பின் அவளை பார்க்கும் பார்வை அவனுக்கு மாறியிருந்தது. அவளுடனான வாழ்க்கையை கற்பனை செய்ய ஆரம்பித்திருந்தான். அவளை எப்படியெல்லாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்க ஆரம்பித்திருந்தான். அந்த நாள் நிஜமாக மாற இருக்கிறது என்று அவன் மனம் குதூகலித்தது. ஆர்வமாக கதவை திறந்து உள்ளே சென்றவனை வரவேற்றது என்னவோ குழந்தை போல உறங்கிக் கொண்டிருந்த இமைதான். சற்று ஏமாற்றமாக இருந்தாலும் அவளுக்கு சோர்வாக இருக்கும் என்று புரிந்து பாலை டேபிளில் வைத்துவிட்டு அவளிடம் சென்றான். அரை தூக்கத்தில் அவனை பார்த்தவள் இழுத்து அவன் மடியில் தலையை வைத்து விட்ட தூக்கத்தை
தொடர்ந்தாள். ஏய், இன்னைக்கு என்ன நாள்? நீ இப்படி கும்பகரன் மாதிரி தூங்கிட்டு இருக்க? தூக்கமா வருது தீரா என்று அவன் வயிற்றை கட்டிப்பிடித்து படுக்க அவன் பாடுதான் திண்டாட்டமானது. என்ன ரொம்ப படுத்துறடி என்று அவள் முடியை ஒதுக்கி காதில் சொருக அது கொடுத்த குறுகுறுப்பில் விழித்து அவனை பார்த்தாள். என்னால் முடியலடி என்று அவள் கழுத்தில் முத்தமிட அவள் பெண்மை விழித்து கொண்டது. தூங்கு தீரா என்று அவனிடம் உருண்டு அந்த பக்கம் போக அவள் விழித்து கொண்டதை புரிந்து கொண்டவன் அதன் பின் அவளை விடுவாளா என்ன? மொத்தமாக கொள்ளையிட அளவா அவன் அணுக்கள் துடிக்கிறது. அவள் பக்கம் சரிந்து படுத்தவன் அவளை அவன் பக்கம் இழுத்து சீண்டி அவளை ஸ்பரிசிக்க அவளோ நாணலாக வளைந்தாள். அவளை வீணையாக மீட்ட அதற்கு நாதமாக முத்த சத்தம் அறையை நிறைக்க அவளது கொலுசு சத்தமும் முனகளும் அதற்கு ஜதி சேர்க்கும் வேலையை சரியாக செய்ய அங்கே ஒரு அரங்கேற்றம் நல்லபடியாக நிறைவடைந்தது. களைப்பில் அவள் உறங்கிவிட அவன் தான் உறக்கமில்லாமல் தவித்தான். பெண் தேகத்தை ஸ்பரிசித்தவனால் ஒரு முறையோடு விட முடியவில்லை. எழுந்து வெளிக்காற்றை சுவாசித்து மேனியின் வெம்மையை போக்க நினைத்தான். எவ்வளவு நேரம் நின்றானோ தெரியவில்லை. தீரா என்று அவள் அழைத்ததும் தான் உள்ளே சென்றான். இங்கதான் இருக்க என்று உள்ளே சென்றவனை போர்வைக்குள் இருந்து கண்களால் அழைத்தாள். அவ்வளவுதான். அவன் விட்டதை மீண்டும் தொடங்க காதலில் கூடல் சுகமா இல்லை கூடலில் காதல் சுகமா என்ற ஆராய்ச்சியில் பட்டம் பெறும் நோக்கத்தில் அவனது தேடலை அதிகாலை சூரியன் வரும் வரை தொடர்ந்தான். தீரா, தூக்கம் வருது என்று அவள் கெஞ்சவும் தான் அவளை தூங்கவிட்டான். சிறிது நேரம் கண்ணயர்ந்தவன் வளமையான நேரத்திற்கு எழுந்து குளித்துவிட்டு அவளை பார்க்க அவள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தாள். கொஞ்ச நேரம் கழித்து வந்து அவளை எழுப்பிக் கொள்ளலாம் என்று கீழே சென்றான். கீழே வந்தவனின் முகமே சொன்னது அவர்கள் வாழ்க்கையை தொடங்கிவிட்டதை. அவனை பார்த்த அஞ்சலி, இமை எங்கடா? தூங்கிட்டு இருக்கா? இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கட்டும், எனக்கு ஒரு காப்பி கொடுங்க. இந்த காப்பி, நான் போய் அவளை எழுப்பிட்டு வரேன், கோவிலுக்கு போகணும் என்று அவர் படியேற அதன் பின் தான் அவள் இருக்கும் நிலை அவனுக்கு நினைவு வந்தது. அம்மா, நானே போறேன் என்று அவரை தாண்டி மேலே ஓடினான். சிரித்து கொண்டே காலை உணவை செய்ய சமையலறைக்குள் சென்று விட்டார். இதையெல்லாம் முகுந்தன் கவனித்தாலும் கவனிக்காதது போல பேப்பர் படிக்க ஆரம்பித்து விட்டார். மேலே வந்தவன் அவளை எழுப்ப, நான் இப்போதான் தூங்கவே ஆரம்பிச்சேன் என்று அவள் முனக, மானத்தை வாங்காதடி, அம்மா வராங்க, சீக்கிரம் போய் குளி என்று அவளை இழுத்து கொண்டு குளியலறைக்குள் தள்ளியவன் 5 நிமிடத்திற்கு ஒரு முறை கதவை தட்டி கொண்டிருந்தான். ஒரு வழியாக குளித்து அவள் வந்திருக்க அவளை சீக்கிரம் கிளம்ப சொன்னாலும் அவனது விழிகள் அவள் தேகத்தை மொய்க்கத்தான் செய்தது. உன் பார்வையே சரியில்லை, நீ கீழே போ, நான் வரேன் என்று அவனை வெளியே தள்ளியவள் அடுத்த 5வது நிமிடத்தில் கீழே இறங்கியிருந்தாள். நேராக பூஜை அறைக்கு சென்றவள் சாமி கும்பிட்டு குங்குமமிட்டு அஞ்சலியிடம் வந்தாள். அவள் வருவதற்கு அனைத்து வேலையையும் அவர் முடித்திருக்க அவரிடம் மன்னிப்பு கேட்டாள். இமை, எதுக்கு இப்போ பெரிய மனுஷி போல பண்ணிட்டு இருக்க? இன்னும் எனக்கு நீ குழந்தைதான், எப்பவும் போல இரு, என்னால் முடியலன்னா சொல்கிறேன், நீ செய். இப்போ உனக்கு வேலை செய்யணும் தானே? சாப்பிட்டு முடிச்சதும் எல்லாருக்கும் காப்பி போட்டு கொடு என்றவர் உணவு மேடைக்கு அவளை அழைத்து சென்றார். சாப்பிட்டு காப்பி அருந்தி கொண்டிருக்கும் போதே நவிலன் வந்துவிட சிறியவர்கள் அவர்கள் அரட்டையை ஆரம்பித்தனர். கோவிலுக்கு போக ஒவ்வொருத்தராக வர முன்தினத்தை போல பஸ்ஸில் கோவிலுக்கு சென்று நேர்த்தி கடனை முடித்து அவர்கள் வீடு திரும்ப மாலையாகிவிட்டது. இத்தனை நாள் மறைத்து மறைத்து வைத்திருந்த காதல் அனைத்தையும் இடம் பொருள் ஏவல் பார்க்காமல் அவளிடம் காட்ட ஆரம்பித்தான். முதலில் வெட்கப்பட்டு அதை தவிர்த்தாலும் நாட்கள் ஆக ஆக அதை ரசிக்க ஆரம்பித்து விட்டாள். அதியின் பிசினஸில் தானும் வேலைக்கு சேருவதாக கூறி அவளது வேலையை விட்டு அவனோடு அலுவலகம் செல்ல ஆரம்பித்தாள். அலுவலக பொறுப்பை அவள் ஏற்றுக்கொள்ள வெளி வேலையை அவன் பார்க்க ஆரம்பித்தான். சென்னையில் மட்டும் இருந்த அவர்களது தொழிலை கோவையிலும் தொடங்க முடிவு செய்து அதற்கான வேலையை ஆரம்பித்து விட்டான். இருவரும் காதல் ஊடல் கூடல் என்ற இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி அவர்களது இல்லறத்தை நல்லறமாக செதுக்க ஆரம்பித்து விட்டனர். 1000 தடங்கள் வந்தும் போராடி காதலை கைப்பிடித்த அதையும் இமையும் இன்று போல என்றும் காதலோடு வாழ வாழ்த்திவிட்டு நாமும் விடை பெறுவோம். இரு இதயம் ஒன்றாக இணைந்து காலமெல்லாம் காதலின் நிழலில் நேசிப்போம் நாம் இந்த வாழ்க்கையில். நாளும் புதிதாய் பொழுதும் இனிதாய். சுபம். நன்றி. நம்ம சேனலில் போட்ட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேணும்னா பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. பேசும் கதைகளின் குரலாய் நான் மனோசங்கரி.